வணக்கம் தமிழ் உறவுகளே. கொஞ்ச நாளாக நியா நானால் வந்து பிஸ்னஸை பற்றி அதிகமாக பேசுகிறாங்கல்ல. பிஸ்னஸை பற்றி இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பிஸ்னஸை பற்றி. பட் பிஸ்னஸுக்கு வந்து அதிகம் விளம்பரம் தான் தேவைப்படுன்னு. பட் வந்து விளம்பரம் பண்ணுறவங்க அசால்ட்டாக சம்பாதிச்சு போகிறாங்க. அந்த விளம்பரத்தை நம்பி நம்ம வந்து பிஸ்னஸுக்கு இறங்குறோம் உறவுகளே. நம்ம வந்து பிஸ்னஸுக்கு வந்து இதை பற்றி இறங்கணும்ல. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, நம்ம புதுசாக ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்ம அந்த விளம்பரத்தை பார்த்து தான் போய் போகிறோம். ஆனால் அதை இறங்கி செய்யும்போது நிறைய நஷ்டங்கள் வருது. நம்ம ஆக்சுவலாக வந்து விளம்பரம் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு எல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்ன வேணுமோ எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேங்க. பட் வந்து நீங்கள் வந்து அது எந்த விளம்பரத்தையும் நம்ம பார்த்துட்டு போய் வாங்குகிறோம்ல. வாங்கும்போது வாங்கி எல்லாம் முடித்த பார்த்து நீங்கள் அந்த காசு கட்டி ஒரு 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 5 நிமிஷம் கழிச்சு அவங்க உனக்கு அந்த முகத்தை வந்து அவங்க அப்படியே வேறு மாதிரி காட்டுவாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா உறவுகளே? நானும் அந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். ஏன்னா பிஸ்னஸில் போய் நானும் ஒரு ஏகப்பட்ட அமௌண்ட்டு போட்டுட்டு இது பண்ணிட்டேன். எனக்கு எப்படி நடந்துச்சுன்னா, எனக்கு இதில் வந்து நான் ஏற்கனவே வந்து இது பண்ணினேன், எனக்கு ஓரளவு தெரியும். பட் வந்து கஸ்டமர்லாம் எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு மிஷின் எடுக்கிறதுல எல்லாமே சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு டெஸ்ட்டு ஒரு ஒரு அரை மணி நேரம் ஆகும். அந்த மிஷினுக்கு ட்ரையலுக்கு ஒரு மெட்டீரியல் தேவைப்படுது, அது அவங்கள்ட்ட இருக்குது. அதை கொஞ்சம் கேட்டேன், திரும்பி சும்மா கூட கேட்கல, காசு கொடுத்தா கேட்டோம். பட் அதுக்கே முகத்தை ஒரு மாதிரியாக கட்டாங்க. ஏன்னா காசு கட்டி முடிச்சு பார்த்துக்கிட்டு மிஷின் எடுத்துகிட்டு போகிட்டு போங்க, காசு கட்டியாச்சு அப்படின்னு கட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் விளம்பரத்தை பார்த்து நீங்கள் பிஸ்னஸுக்கு போகாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள், தெரியலையா இருக்கிற வந்து நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறீங்க இல்லையா, வெளிநாட்டிலையோ இல்லை உள்நாட்டிலையோ சம்பாதிக்கிறீங்களா, அன்னைக்கு கூலிக்கு விடும் போங்க. பிஸ்னஸ் வந்து இந்த யூடியூப் சேனலில், அந்த சேனலில், ஃபேஸ்புக்கில் இதில் பார்க்குறாங்கல்ல, அதை நம்பி நீங்கள் பிஸ்னஸுக்கு வந்து யாரும் போயிடாதீங்க. ஓகே, பார்த்துட்டு பாருங்கள். நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஓன் ஐடியா இருக்கணும், அப்படின்னா மட்டும்தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்கங்கிறதுக்காக நாங்கள் ஐடியாவில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்க, உங்களை கவுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி அந்த விளம்பரம் சொல்கிறவங்கல அவங்க உங்களை மாரி குறைஞ்சது ஒரு நாளைக்கு 10 பேர்த்த ஏமாற்றுவான். பிஸ்னஸு இப்படி சம்பாதிக்கலாம், அப்படி சம்பாதிக்கலாம், ஒரு நாளைக்கு 10 பேர் அசால்ட்டாக ஏமாற்றுவான். ஏன்னா ஏமாற்றுறதுக்கு அவனுக்கு சொல்லிக் கொடுக்குங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா பிஸ்னஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஏகப்பட்ட பேர் இது பண்ணுறாங்க. நம்ம வந்து அன்றைக்கி வந்து யோசிக்கலை, சரி நிறையா போகணுன்னா. பட் வந்து ஒரே டைமே சும்மா டெஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கலாம், சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் ஃபோன் பண்ணேன். பட் வந்து அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு நான் விட்டுட்டேன், அதோட வச்சுட்டேன். பட் அவங்க தான் எனக்கு மைண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம்னு மைண்ட் வாஷ் பண்ணிட்டே இருந்தேன். சரி எதனால தான் நமக்கு முன்னே சொல்லி இறங்கி போனது தான் எனக்கு பயங்கர லாஸ் ஆச்சு. ஓகே தமிழ் உறவுகளே, நீங்கள் பிஸ்னஸை பற்றி நீங்கள் எந்த ஒரு இதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் இது பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஓகே அதான். ஓகே பாய்.